ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை. ஒரு தங்கரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது. தங்கை அல்ல தங்கை அல்ல தாயானவள், கோடி பாடல் நான் பாட பொருளானாள். ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. ஃபீல்டில் முதல்ல நான் மற்ற கச்சேரிகளை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல்களில், ஹை ஸ்கூல்களில் இதில் காம்படிஷனில் கலந்துக்குவேன். அதில் நான் ப்ரைஸ் வாங்கி எனக்கு அந்த கச்சேரிகளை கேட்கும்போது எனக்கு அதில் ஒரு பாடணுங்கிற ஒரு தன்மை, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் அப்படியே இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து தான் என்னுடைய உள்ளே வரணுங்கிற எண்ணமே வந்துச்சு. அப்புறம் என்னுடைய பிரதர் மேரேஜ் நடந்துச்சு. அதில் எங்களுடைய மேரேஜுக்கு ஃபங்க்ஷனுக்காக அந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேனியல்னு அவர் எக்கோஸ்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணது 1975. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதிலிருந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே எல்லாருமே நீங்கள் பாடுன்னு எல்லோரும் சொன்ன உடனே என்னுடைய ரிலேட்டிவ்ஸு எல்லோரும் அதில் பாட வச்சாங்க. அதிலிருந்து தொடர்ந்து பயணமானேன். அதுக்கு முன்னாடி சில்வர் டோன்ஸ், கணபதியா பிள்ளை குரூப்பு, மெட்ராஸ்லேருந்து சத்யசாய் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று இங்கே செட்டில் ஆனாங்க. அவங்க தான் இப்போ சில்வர் டோன்ஸ், அடுத்தது சத்யசாய் ஆர்கெஸ்ட்ரா. நல்ல பெரிய குரூப்பாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த நேரத்தில் நானும் என்ட்ராக எக்கோஸில் ஆரம்பித்தோம். அதில் இருந்து தான் 3 குரூப்பு தான் அப்போ இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2 குரூப்பு. அதுக்கு முன்னாடி உள்ள குரூப்புகள்லாம் சும்மா சிட்டிங்கில் உட்காந்து அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாண்டிங்கில் பண்ணுறது அந்த சில்வர் டோன்ஸ், சத்யசாய் ஆர்கெஸ்ட்ரா, அந்த ஆர்கெஸ்ட்ரா 2 ஆர்கெஸ்ட்ரா தான். அப்புறம் நாங்கள் ஆரம்பித்து எக்கோஸுங்கிறதுல நான் ஜாயின் பண்ணி அதிலிருந்து இதில் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு டிஎம் சௌந்தரராஜன் சாங்னா ரொம்ப பிடிக்கும். சிங்கிங்னா அவர் தான், அவரை மீறி யாரும் போக முடியாது. ஆடல்கள் ஒரு ஃபீலோ, ஒரு எந்த விதமான எக்ஸ்பிரஷனுக்கு, எந்தெந்த சிச்சுவேஷனுக்கும் பாடக்கூடிய ஒரு பாடகர்னா அவர் தான். அதுக்கப்புறம் தான் எஸ்பிபி அவர் மேலே எங்களுக்கு ஒரு ஈடுபாடு அவருடைய வாய்ஸில் பாட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு டிஎம்எஸ் தான், அது யாராலும் மாற முடியாது. இப்படிங்களா அந்த பாடல்கள் எந்த பாடலையும் நம்ம இது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சோகத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அவர் தான், ஒரு மெலோடிக்கு கொடுத்தாலும் அவர் தான், அவர்களுடைய இம்ப்ரெஷன் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற பாடகர்களே யாராக இருந்தாலும் டிஎம்எஸ் இது பண்ணுறதுக்கு வேறு பாடகரே உதாரணம் சொல்கிறதுக்கு வேறு ஆளே கிடையாது. என்னுடைய சாங்கில் ரொம்ப ஃபேவரேட் சாங்னா ஆரம்ப காலத்தில் தியாகராஜ பகதூர் பாடுவேன். ராஜன் மகராஜன் ராஜன் மகராஜன் திருவேற்றியூர் மேவும் திருவாளர் தியாகராஜன் மகராஜன் திருவேற்றியூர் மேவும் திருவாளர் தியாகராஜன் மகராஜன். இந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது. அப்புறம் கே.ஆர். ராமசாமி அவருடைய பாடலும் பாடுவேன். உள்ளம் தேடாது என்று சொல்லுதே, என்ன சொன்னாதும் கண் தேடுதே, ஒன்னும் அறியாமலே ஒன்னும் புரியாமலே நெஞ்சம் வாடுதே பாடுதே.
சாங்கும் கொஞ்சம். அப்புறம் டிஆர் மகாலிங்கம் அந்த சாங்லேயும் பாடுறாங்க. டிஎம்எஸ் யாரந்த நிலவு ஏன் இந்த கனவு யாரோ சொல்ல யாரோ இங்கு யாரோ வந்த உறவு காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அலைவாயும் கடலோரம் இளமான்கள் போலே அலைவாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி இசைவாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம் என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. ஜேசஸ் வாய்ஸ்ல வந்து ஒரு சாங் பாடுறேன். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா இல்லை என் பிள்ளையனை கேட்டு பிறந்தானா தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன அடியே நீ என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா உனதாளை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா தாய்மடியில் பிறந்தோம் தமிழ் மடியில் வளர்ந்தோம் நடிகரன மறந்தோம்
நாடகத்தில் கலந்தும் தரும் தரும் தரகதினதும் தரும் 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 தரகதினதும் தரும் 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 தரகதினதும் ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை, ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை, சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை, உன் கையில் அந்த நூலா, நீ சொல்லு நந்தலாலா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதாளை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. எம்எஸ் மெல்லிசை மன்னர் வந்து அந்த பாடல்கள், அந்த படத்தினுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல, பாடல்களுக்கு தகுந்தாப்புல அந்த டியூனை அமைத்து பாடல்களை பூரா நல்லா எப்படி பாடணுங்கிறத பாட வச்சார். அவருடைய பாடல் வந்து ஒரு டியூனு, அதாவது இன்னைக்கு எல்லா சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னா அவரோட போட்ட ரோடில் தான் எல்லாருமே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய சினிமாக்களை பார்த்தீங்கன்னா கீர்த்தனைகளை ஃபேஸ் பண்ணி தான் எல்லா பாடல்களும் இருக்கும். ஆனால் சினிமாவுக்குன்னு மெல்லிசையை கொண்டு வந்தவர் அவர் தான். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல பாடல்கள் அமைச்சார். அதுக்கப்புறம் ராஜா உள்ளே வந்த பிறகு தான் மியூசிக்கில் இவ்வளவு விவரங்கள் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது பிஜிஎம் என்னென்ன பண்ணணுமோ, மியூசிக்கில் என்னென்ன பண்ணணுங்கிறத அவர் ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடத்தி இசையில் ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்துவாருன்னா அவர் இளையராஜா தான். எம்எஸ் போட்ட ரோடில் இவங்கெல்லாம் அழகுபடுத்தின ஆட்கள். அதுக்கப்புறம் ராஜா வந்தப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஹிந்தி சாங் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நானே ஆரம்பத்தில் ஹிந்தி சாங் தான் பாடிக்கிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் எல்லா பாடலும் இருந்த ஆராதனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரங்கள்லாம் வேறு எது தமிழ் பாடல்கள் எம்எஸ் பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒழிஞ்சு எல்லா இடத்துலையும் ஹிந்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜா வந்து உள்ளே வந்த பிறகு தான் தமிழ் பாடல்களை கேட்க ஆரம்பித்து ஹிந்தி அப்படி ஒதுக்கிட்டாங்க. ராஜா வந்த பிறகு எத்தனையோ பாடல்களை வெரைட்டியாக கொடுத்தார். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஹிந்தியினுடைய ஆதிக்கமே குறைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் ராஜாவினுடைய சாங் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தமிழகத்தினுடைய அவ்வளவு ஏரியாக்கள்லையும் கிராமங்கள்லேயும் சரி பெரிய பெரிய சிட்டிகள்லேயும் எல்லாரையும் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உருவாக்குனவர் ராஜா தான். அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஹார்மோனிய பெட்டி தான், ஹார்மோனிய பெட்டியை வச்சு தான் எல்லாருமே கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இளையராஜா வந்த பிறகு தான் இந்த வயலின், அப்புறம் ஃப்ளூட்டிஸ்ட்டு, சாக்ஸோஃபோன், கிளார்னெட்டு எல்லாம் அவர் தான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு எல்லா பாடல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். அதில் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஸ்டேஜில் 12 வயலின்லாம் போட்டிருக்கோம். 12 வயலின் 15 வயலின்லாம் போட்டிருக்கோம். லீட் கிட்டார், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார். இப்போம்லாம் அதுக்கு ஒரு வழியே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஆர்டிஸ்டே எல்லாருமே இந்த ஃபீல்டை விட்டு ஒதுங்கக்கூடிய அளவுக்கு ஃபீல்டே மாறி போச்சு. இப்போ எல்லாம் கரோக்கி சிஸ்டம் அந்த மாதிரி வந்ததுனால இதாகிப்போச்சு. எங்கள் காலம் 80க்கு பிறகு ஒரு பொற்காலம் தான். உங்களுக்கு அவருடைய டியூன் வந்து இந்த பாடல்களுக்கு இப்படித்தான் பண்ணணுங்கிறத அந்த ஃபண்டமெண்டல் அவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. நாங்கள்லாம் அவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். மியூசிக்கில் இவ்வளவு விவரங்களாக இருக்காங்கிறதே ராஜாவை வச்சு தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் டியூன் பாடுவோம் அவ்வளோதான். ஆனால் மியூசிக்கில் இவ்வளவுலாம் பண்ணலாமா அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் அந்த வித்தைகளை நாங்கள் கற்றுக்கிட்டோம். எவ்வளவு மியூசிக்கில் இவ்வளவு விவரங்கள் இருக்கா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறத மாற்றி அவருடைய இங்கே பாடல்களை பார்த்தீங்கன்னா ராஜாவனுடைய ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பிஜிஎம் இந்த டியூன் தான் அதுன்னு போட்டு காட்டுவார். மாற்றி ஒரே டியூனை அதை வேற மாதிரி ரிப்பீட் பண்ணி இந்த சர்க்கஸ் வித்தைகளில் பண்ணுற மாதிரி அது ராஜா ஒருத்தர் தான் பண்ணார். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும்
இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் ஓ ஓ ஓ அப்போம்தான் நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு ரூம் போட்டு எல்லா பாடல்களுக்கும் அந்த நோட்ஸ் எடுத்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ப்ராக்டிஸுங்கிறதே இல்லை. இப்போ எல்லாமே அந்த கரோக்கி வந்ததுனால எல்லாத்துலேயும் கீபோர்ட்லேயே ஃபீட் பண்ணி அதை வச்சு பாடி இது பண்ணிட்டாங்க. நாங்கள் 92-5 போச்சு அந்த லைவுங்கிறது முடிஞ்சு போச்சு. லைவ் முடிஞ்ச பிறகு இந்த கரோக்கி வந்த பிறகு அதனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ யாருமே ஆர்டிஸ்டே எல்லாமே வெறும் கீபோர்ட்லேயே எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி கச்சேரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம், அப்போ ஜாஸ்தி வந்து பப்ளிக் ப்ரோக்ராம் தான் ஜாஸ்தி. இப்போ தான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறாங்க. முன்னாடி வந்து கோயில்களில் அந்த மாதிரி டிக்கெட் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. கோயில்கள் தான் ஜாஸ்தி ப்ரோக்ராம் போவாங்க. இல்லைன்னா அங்கங்கே எக்ஸிபிஷன் நடக்கும். எக்ஸிபிஷன் நடக்கிறதுல அப்போலாம் நாங்கள் போனோம்னா எங்களுக்கு ஒரு சினிஸ்டாருக்குரிய வரவேற்பு இருந்துச்சு. எனக்கெல்லாம் நீங்கள் சாத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு ரசிகர் மன்றமே உண்டு. அது அவ்வளவு ஒரு நேமோடு இருந்த காலங்கள் உண்டு. எங்களுக்கு ஒரு சினிமா ஸ்டார்களுக்கு என்ன வரவேற்பு கொடுப்பாங்களோ அந்த வரவேற்பு இருந்த காலங்கள் அது ஒரு காலம். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்த பிறகு அந்த லைவ் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் மங்க ஆரம்பித்த உடனே அதனுடைய இது குறைஞ்சி போச்சு. அப்போ வந்து 85லலாம் ஒரு சினி ஆர்டிஸ்ட்டுக்கு இருந்த மரியாதை எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ அது இல்லை. அது அப்போமெல்லாம் வந்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி எங்களை கச்சேரிக்கு புக் பண்ணதுக்கு வருவாங்க. பார்ட்டிக்காரங்க ஒரு ஆள் வரமாட்டாங்க, ஒரு வேன் பிடிச்சி வருவாங்க. வந்து ஒரு 10 பேர் வீட்டில் வந்து உட்காந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே டேட்டை வாங்கி விளம்பரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம்லாம் அவ்வளவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்களில் பூரா பெரிய பெரிய இதில் பூரா தட்டி போர்டு எழுதி வைப்போம். இப்போ தான் ஃப்ளெக்ஸ் போர்டு வந்திருக்கு. அப்போலாம் கையினாலே தட்டி போர்டு எழுதி வச்சு வால் போஸ்ட் அடித்து அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும். நாங்கள் போய் அந்த ஊரில் இறங்கினாலே இந்த சினிமா ஸ்டார்கள் வந்த மாதிரி எங்களை சுற்றி சுற்றி அப்படி கூட்டம் வரும். அது மாதிரி ப்ரோக்ராம் நடக்குன்னா ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத அளவுக்குலாம் கூட்டங்கள் இருந்த காலம் உண்டு. ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார்றதுக்கு அவ்வளோ அடிபிடித்தான கூட்டம் போட்டு வந்து உட்காருவாங்க. அந்த வரவேற்பு அப்படியே வர வர குறைஞ்சி இப்போ கச்சேரியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரோக்ராம் நடக்குன்னா 10 பேர் 50 பேர் தான் இருக்கிறாங்க. அது அப்படியே மாறிட்டு அந்த காலங்கள் வந்து அது லைவ் இருந்தறனால அந்த ஆர்டிஸ்டினுடைய ஸ்டேஜ்லேயே உட்காந்து வாசிக்கிறனால அந்த ஒரு மக்கள்கிட்ட ஒரு அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்து பார்த்தாங்க. இப்போ வந்து அது இல்லைங்கிறனால அந்த ஒரு பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டே போயிட்டு. இப்போ அதுக்காகத்தான் இப்போ அதை டான்ஸ் மாதிரி கொண்டு வந்து அந்த மாதிரி கல்ச்சருக்கு போயிட்டு எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் இப்போ கீபோர்டு தான் எல்லா இப்போ கிட்டார்னா கிட்டாருக்குரிய நோட்ஸை எடுத்து கொடுத்துருவாரு, வயலின்னா வயலினுக்குரிய நோட்ஸை எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்கவங்க அந்தந்த பார்ட்டுகளுக்கு வச்சு நாங்கள் இருந்து ஒரு ரூமில் இருந்து கம்ப்ளீட்டாக அவ்வளோத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு தப்பு இருந்தால் கூட பழையபடி இது பண்ணி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஸ்டேஜில் போய் பண்ணுவோம். எல்லா பாட்டையுமே அப்போ வந்து எல்லா பாட்டுமே ப்ராக்டிஸ் உண்டு. எல்லா பாடல்களுக்கும் டிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் எஸ்பிபியாக இருந்தாலும் சரி எல்லா பாடலும் அவருடைய மியூசிக்கை வாசிக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போலாம் வயலின்லாம் பார்த்தீங்கன்னா ராஜா எம்எஸ்னுடைய வயலின்லாம் அவ்வளவு பயங்கரமாக பீஸ் போட்டிருக்காரு. எங்கே நிம்மதியெல்லாம் ஸ்டேஜில் போட்டோம்னா அப்படி ஒரு அப்ளாஸ் இருக்கும், கைத்தட்டல்கள். அப்புறம் அந்த நினைத்தாலே நிற்கும், அதில் அந்த நினைத்தாலே நிற்கும் படத்தில் உள்ள அவ்வளோ பாட்டையும் நாங்கள் ஸ்டேஜில் போட்டோம். எங்கேயும் எப்போதும்ல இருந்து எனக்கு ஒரு நேம் உருவானதுக்கு காரணமே நினைத்தாலே நிற்கும்ல இருந்து எங்கேயும் எப்போதும். அதுதான் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டே உண்டாக்குனது. அப்புறம் ராஜா சாங் அவருடைய ஃபுல்லாக மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவருடைய இது டைப்பே வேற மாதிரி போயிட்டு, அவரோட ஆர்கெஸ்ட்ரா அதுக்கு அடுத்து தான் சிங்கிங் அந்த மாதிரி போயிட்டு. அப்போ அவங்க எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் இருந்தனால எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு ட்ரம்மர் வாசிக்கிறாங்கன்னா மக்கள் வந்து அந்த ட்ரம்மரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ட்ரிபிள் வாசித்தாங்கன்னா ட்ரிபிளை பார்ப்பாங்க. அப்படி எஸ்பிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா
அவருடைய ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். இப்போ டிஎம்எஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய கம்பீரம், அவருடைய வாய்ஸ் ஒரு கம்பீரம். எஸ்பிபிட்ட கம்பீரம் இருந்தாலும் அவர் ஒரு அந்த நுணுக்கங்கள் வந்து அவர் வேற மாதிரி டைப்பில் போவார். இப்போ எஸ்பிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா மெலோடியும் சேர்ந்துருக்கும், அது அந்த குரலும் ஒரு அமைக்கித்தான் பாடுவார். டிஎம்எஸ் திறந்த வாய்ஸில் பாடுவார். சீர்காழியும் அப்படித்தான். சீர்காழி பார்த்தீங்கன்னா அவரும் திறந்த வாய்ஸ்லாம் பாடுவார். அவங்களுடைய பழக்கங்களே அப்படி பாடியிருக்காங்க. எஸ்பிபி வந்து வித்தகர், வாய்ஸின் வித்தகர்னு அவர் தான். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும், கட்டழகு பொன்னிருக்கு வட்டமீடும் பார்த்திருக்கு சொற்களிடம் அத்தனையும் விட்ட இடம் இன்பம் இல்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும், காலம் சல்லாப காலம் உலகம் உல்லாச கோலம், இளமயிர தங்களூரும் உடலில் ஆனந்தம் ஏறும், இன்றும் எங்கும் இன்பமயம், தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்கட்டும் எட்டியே ஓடிக்கொண்டு, வாரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம், கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தரையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும், காலையில் ஜப்பானில் காஃபி, மாலையில் நியூயார்க்கில் காபரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி, இனிமேல் நமக்கென்ன வேலி, எங்கும் எங்கும் நம் உலகம், உலகம் நமது பாக்கெட்டிலே, வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம், விடிய விடிய கொண்டாடுவோம், கட்டழகு பொன்னிருக்கு வட்டமீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். சினிமா பாட்டு அப்படின்னா எஸ்பிபி பாட்டை போடுங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன அறியாமலே அது அந்த இம்ப்ரெஷன் வந்துடுது, அதனுடைய அந்த ரியாக்ஷன் வந்துடுது. எஸ்பிபியா அந்த வாய்ஸ், டிஎம்எஸ்ஸா இந்த வாய்ஸ், அப்படியே வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. இப்போ டிஎம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடி வயத்துலேருந்து அவர் சொல்லுவார், அடி வயத்துலேருந்து வரும் அந்த இந்த பாட்டு பாடுவார், நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கோ, இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம், ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே, ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே, நான் ஆசையோடு பார்க்கும் பார்வை பேசவில்லையே, போதை வந்த போது புத்தி இல்லையே, புத்தி வந்த போது நண்பன் இல்லையே, அந்த ஃபீல அவர் தான் கொடுக்க முடியும். புத்தி வந்த போது நண்பன் இல்லையே அப்படிங்கிறத அந்த ஃபீல் அவர் தான், அதெல்லாம் நாம் உணர்ந்து பாடக்கூடிய சாங். அந்த நாளை முதல் குடிக்க மாட்டேன்னா நான் என்ன ஒரு வெரைட்டியாக பாடினாரு. அதே மாதிரி அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே, இந்த மாதிரி வெரைட்டிலாம் இப்போ எந்த சாங்கர் பாடகரும் கொடுக்க முடியாது. ஒரே டைப்பில் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ உள்ள பாடகரை பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே டைப் தான். அந்த வெரைட்டி கொடுத்ததுனால அவங்க இன்னைக்கும் எத்தனை ஜெனரேஷன் போயிட்டு இன்னைக்கும் அவங்கள மறக்க முடியாது. அதுதான் ஒரு அவங்களாம் ஒரு சாதனையாளர்கள்.
அவர் அதுபோக எஸ்பிபியினுடைய சாங் வந்து சில நுணுக்கங்கள்லாம் சில பேர் ஒரே டைப்பாக பாடிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்கிறது, கமகங்கள், அப்புறம் அந்த இம்ப்ரெஷன், அது அவருடைய ஸ்டைலு, அந்த சிரிக்கிறது. நீங்கள் எல்லா பாருங்கள், எல்லா பாட்டுலையும் ஒரு சிரிப்பார். எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க. எனக்கு அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துடுது. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் பாலில் பழம்போல இந்த பாவை கொஞ்சுவாள் பள்ளி வர சொல்லி இந்த தோகை கெஞ்சுவாள் மறந்து நான் மயங்கவா இதற்கு நான் இணங்கவா. அந்த அந்த இறக்கத்தை அப்படி கொண்டு வருவார், அந்த ஸ்டைல். அப்புறம் நினைத்து பார்க்கிறேங்கிறதுல அவள் தந்த உறவில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அப்போ எனக்கு அந்த ஸ்டேஜில் அப்படி ஒரு நேம். அது அந்த ட்ரெமோலோ வாய்ஸ் கொடுத்து யாருமே பாடலை ஸ்டேஜில், இது வரைக்கும் யாருமே பாடினது கிடையாது. அப்போ நாங்கள் பாடுவோம் அந்த ஸ்டேஜில். நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கின்றது, நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கின்றது, சிரித்து பார்க்கிறேன் என் ஜீவன் துடிக்கின்றது, சிரித்து பார்க்கிறேன் என் ஜீவன் துடிக்கின்றது. Oh, oh, remember, oh my darling, remember. நடன சாலைகளில் மலையின் சோலைகளில், நடன சாலைகளில் மலையின் சோலைகளில், நதியின் ஓரங்களில் இடங்கள் இருக்கின்றன, நதியின் ஓரங்களில் இடங்கள் இருக்கின்றன. கடந்த காலங்களில் கடந்த உள்ளங்களில், கடந்த காலங்களில் கடந்த உள்ளங்களில், விழுந்த எண்ணங்களில் தடங்கள் இருக்கின்றன. ஓ ஓ remember, oh my darling remember. இந்த ட்ரெமோலோ வாய்ஸ் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து போனவங்க தான். அங்கங்கே ஆர்கெஸ்ட்ராவில் அவ்வளோ வயலினிஸ்ட்டும் திருநெல்வேலிங்க உங்களுக்கு நிறைய வயலின் பிளேயர்ஸ் நிறைய உண்டு, மாஸ்டர்ஸ் நிறைய. ஆமாம், அவங்ககிட்ட கற்றுக்கிட்டாங்க. ஒரே ஃபேமிலியில் 6 பிரதர்ஸ், தியாகு, வைத்தி, பாலாஜி, சங்கர்னு, இந்த 4 பேரும் பயங்கரமான நம்பர் 1 பிளேயர். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய வயலின் வித்துவான். ஆமாம், கிருஷ்ணன்ட்டு அவருடைய பையங்க. அந்த 4 பேரும் அதே மாதிரி. நீங்கள் தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திவாகர், அவன்லாம் நான் காலேஜில் படிக்கும்போது நான் காம்படிஷனில் போயிருந்தேன், வோக்கலுக்கு போயிருந்தேன். அந்த திவாகருங்கிற வந்து வயலினுக்கு வந்திருந்தார். அப்போ தான் அந்த இது பட்டின பிரவேசம், அந்த பாடலுக்கு அவர் அப்படி வாசிப்பாப்புல திவாகர். அவங்கெல்லாம் எல்லாம் அவங்க வந்து வெஸ்டர்னில் பெரிய நம்பர் 1, இவங்கெல்லாம் கிளாசிக்கல். இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத அவங்க இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க, இவங்களுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க. அப்படித்தான் திருநெல்வேலியில் ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவை நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அப்படி ஃபீல்டில் ஒவ்வொரு இடத்துலையும். அப்புறம் எல்லோரும் நாங்கள் ஆரம்பத்தில் இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வைக்கலை, ஒரு மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டாக போனோம். அப்புறம் எல்லாம் ஏஜ் வர ஒவ்வொருத்தரும் ப்ரொஃபஷ்னலை தேடி ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ராவாக போக ஆரம்பித்தாச்சு. அப்படி பிரிஞ்சது தான். வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியும் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியும் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம்
மானிலாத இதுதான் எம்எஸ்னுடைய அவருடைய அது என்ன பஞ்ச்